ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் Mormilagai. இன்றைக்கி ஒரே கிரேவி பேஸ் வச்சு நம்ம 2 கிரேவி பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பீஸ் பட்டர் மசாலா. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் தனித்தனியாக ரெண்டும் பண்ணுறேன். ஆனால் கிரேவி ஒன்றா பண்ணிட்டு அதை மட்டும் மாற்றிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 முந்திரி, ஒரு 4-5 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடைசியாக நம்ம போடுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவுக்கு உப்பு, நான் இங்கே கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா இங்கே ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எதுக்கு அப்படின்னா மட்டர் மசாலா பண்ணுறதுக்கு. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு 100 கிராம்ஸ் பன்னீரை இந்த சைஸ் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தவிர பட்டர், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கார்னிஷ் பண்ணேன். இவ்வளோதான் தேவை. இதை நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவிக்கானதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான் சொல்ல மறந்த விஷயம், ஒரே ஒரு பே லீஃப், 1 ஸ்லைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோ தேவை. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி 2யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த பே லீஃபை தவிர மிச்சம் 3 சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க, மூடி போட்டு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வெந்தோன்னே நான் உங்களை பார்க்குறேன். கேப்பில் நம்ம இந்த பன்னீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் காரப்பொடி சேர்த்து இந்த பன்னீரை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு, ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற விட்டு வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம இங்கே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, இதை உப்பு சேர்த்து ஒரு இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பச்சை பட்டாணி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, பட்டாணிக்கு மட்டும் தகுந்த உப்பு. நீங்கள் இந்த கிரேவி பேஸ் செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணும் 1 வீக் அளவுக்கு கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பண்ணிக்கலாம். என்ன காய்கறி வேணாலும் அதை போட்டு இதில் நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இது பாருங்கள், நல்லா வேகணும். இன்னொரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க இந்த தண்ணியில். இந்த கிரேவி நம்ம இந்த பேஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டு நல்லா இதை வதக்கி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா ராத்திரி மெயின் டிஷ் மட்டும் பண்ணிட்டு இந்த சைட் டிஷ்க்கு ஏதோ ஒரு வெஜிடபிள் ஃப்ரை பண்ணிட்டு அதோட இந்த கிரேவியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டாணியும் இங்கே வேக வச்சிட்ருக்கேன். வேகணும் பட்டாணியும், பன்னீரும் ஊறிடும். அதுக்குள்ளே ஊறினோன்னு பன்னீர் பட்டர் மசாலா, இந்த ஒரே கிரேவி வச்சு பீஸ் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா 2 செய்கிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயாச்சு. இது பாருங்கள், நல்லா வெந்தாச்சு இல்லையா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு மிக்சியில் அரைக்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வதக்கரைச்ச நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பட்டர்லேயும் வதக்கலாம், இல்லை பட்டர் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தும் இதை மசாலாவும் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது நல்லா ஆறணுன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட க்ரீன் பீஸும் வெந்தாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இதை ஆற விட்டுக்கலாம் அது வரைக்கும். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ, பாதாம் எல்லாமே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது பாருங்கள், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, பீஸ் பட்டர் மசாலாக்கான பேஸ் அரைச்சி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம பட்டர் மசாலா கிரேவி பேஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில். அது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பட்டரை ரொம்ப நெய் ஆக்குற அளவுக்கு விட்றாதீங்க.
ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் போகிறோம். இப்போது இந்த ஆயிலும் பட்டரும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட்டர் உருக ஆரம்பிக்கும் போதே ஒரே ஒரு பே லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பட்டர் ரொம்ப நெய் ஆகிற அளவுக்கு நம்ம முறுக்கிடக்கூடாது. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இப்போ குக் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு காரப்பொடி, தேவையான அளவு உப்பு இது சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிரேவி பேஸ், இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு அந்த எல்லாத்தோட ரா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்ல பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டிருக்கிறதுனால சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா கரைஞ்சோன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை வந்து மூடி போட்டு சிம்மில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சற அளவுக்கு வதக்கிக்க போகிறேன். அப்பப்போ நடுவில் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும் இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சற அளவுக்கு வேக வைக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் ஆல்ரெடி நமக்கு வந்து பாதி குக் ஆகிடுது. அதனால் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிட்டு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நான் ஆட் பண்ணல. ஏன்னா நான் பட்டாணிலையும் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துருக்கேன் அதை வேக வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பன்னீர்லேயும் நான் உப்பும் காரமும் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பன்னீருக்குள்ளே இதெல்லாம் இறங்கினவும் அப்படியே கூட நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு பேனில் லைட்டாக பட்டர் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு இந்த கிரேவி ரெடி ஆனோன்னா அதில் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் முழுக்க பட்டர்லையும் செய்யலாம், வெறும் ஆயிலில் சேர்த்துட்டு மேலாக வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் மட்டுமும் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இது ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் இது ஃபஸ்ட்டு குக் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ண போகிறீங்க இந்த கிரேவி அப்படின்னா, இந்த ஆயில் பட்டரும் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா இதை குக் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக் நல்லாயிருக்கும். நான் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுறேன். ஏன் தக்காளி டிஷ் எல்லாமே சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா மேலே தெளிக்காது. நம்ம எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும்போது நம்ம இந்த கரம் மசாலாவை சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். திருப்பி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா மேலே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் பீஸ் ஆட் பண்ண போகிறதுனால நான் பீஸ் பாயில் பண்ணேன் இல்லையா, அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் நான் அதையே வச்சுக்க போகிறேன். பன்னீருக்கு மட்டும் நான் பன்னீரில் பட்டர் மசாலா பண்ணுறச்ச கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த கரம் மசாலோட ரா ஸ்மெல்லும் போயிடும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் குக் ஆகிற கேப்பில் நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பீஸ் பட்டர் மசாலாவுக்கு பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க அந்த பேனில். இப்போது அந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்மளோட பட்டர் மசாலா கிரேவியில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு, எல்லா ரா ஸ்மெல்லும் போயாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இதை வந்து சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட போகிறேன். ஏன் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் இந்த மசாலா பேஸை எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் பீஸ் ஆட் பண்ண போகிறேன். இது இப்போ சிம்மில் நல்ல சிம்மில் வச்சு ஓப்பன்லேயே வேக விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். இங்கே பட்டர் உருகிடுச்சு. இப்போ நம்மளோட பன்னீரை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம உப்பும் காரமும் போட்ட பன்னீரை இதில் சேர்த்துக்கிறேன்.
கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒன்றும் இல்லை. ஒரே பேஸ் கிரேவியில் நம்ம எந்த காய்கறி வேணால் நீங்கள் வந்து இதில் பொட்டேட்டோ போட்டுட்டு பொட்டேட்டோ பட்டர் மசாலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பேபிகார்ன் போடலாம், காலிஃப்ளவர் பட்டர் மசாலா பண்ணலாம். மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அந்த வெஜிடபிள் போட்டு இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ரப்பராட்டம் டோஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மேலே வந்து அந்த காரப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு டோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட கிரேவி பக்காவாக ரெடி ஆயாச்சு. அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன். இதுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம பீஸ் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஏன்னா நான் பீஸ் வேக வச்ச தண்ணியே சேர்க்கலாமா, இல்லை இது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் சேர்க்காமையும் விட்டுடலாம். நம்ம இது நல்ல பட்டர்லேயே இந்த பன்னீர் குக் ஆகிறதுனால ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த பன்னீரை ஒரு 1 or 2 minutes மட்டும் குக் பண்ணுங்கள். ரொம்ப குக் பண்ணிங்க அப்படின்னா ரப்பராட்டம் ஆகிடும். ஏன் நான் 2 ஆப்ஷன் காட்டுறேன் அப்படின்னா, இப்போ பன்னீர் பிடிக்காதவங்க பீஸ் பட்டர் மசாலா பண்ணி சாப்பிட்லாம், பீஸ் பிடிக்காதவங்க பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி சாப்பிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 2மே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் ஒரே வீடியோலேயே. இது ஒரு நல்ல இன்னொரு 1 minute அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டரில் ஃப்ரை பண்ணால் இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கீயில் கூட நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கலர் கம்மியாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் கிடச்சிடும். நான் இந்த மாதிரி எந்த கலரும் இன்றைக்கி ஆட் பண்ணாதனால இந்த கலரில் இருக்குது. நல்ல இந்த பன்னீர் வந்து ஜஸ்ட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலாஸ் குக் ஆனால் போதும். குக் ஆனோன்னு நம்ம வந்து பட்டர் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரேடியாக நம்ம இதில் எல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கூட பட்டாணியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னாலே பட்டாணியில் இது எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்மளோட பன்னீரில் அந்த மிளகா பொடியோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரப்பராட்ட ஆக்கிடாதீங்க. பன்னீர் ஆக்சுவலி இப்போ ரெடி. இப்போ நம்ம இந்த பட்டர் மசாலாவை அதில் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் நம்ம சேர்த்துட்டோம் மசாலாவையும். ஒரு 5 minutes அளவுக்கு அதை கொதிக்க விட்டுக்கலாம். அந்த கேப்பில் இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பீஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் ஒரு 5 minutes அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கிரேவி கொதிக்கும் போதே இதுலேருந்து அந்த பே லீஃபை மட்டும் எடுத்துடலாம். அதோட வாசனை ஃபுல்லாக நம்மளோட கிரேவியில் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம பே லீஃப் எடுத்துடலாம். இதில் இப்போது நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கி சேர்த்துட்டு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட பீஸ் மசாலாவுக்கும் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நல்ல கையில் கசக்கிட்டு அது மேலே நல்லா சேர்த்துக்கோங்க. நார்த் இந்தியன் கிரேவி எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுவாகிடும், இல்லாட்டி திரிஞ்சு போயிடும். ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஒரு பீஸ் பட்டர் மசாலா அல்லது பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டும் கலரும் கண்டிப்பாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இது மேலே நம்ம கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கலாம். அதை நான் சர்விங் டிஷ்ஷில் மாற்றிட்டு சேர்க்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கோங்க. 2த்துலேயுமே சேர்த்துட்டு கார்னிஷ்க்கு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலாலையும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலாவும் பீஸ் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான எம்மியான பீஸ் பட்டர் மசாலா அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.